என்னதான் முடிவில் இருக்காங்க அப்படின்னே தெரிலங்கிற மாதிரி 1500 எபிசோடு எப்படியோ வந்தே தீரணுங்கிறதுக்காக இப்போ 1398வது எபிசோடில் எப்படியோ பாக்கியா வந்து பணத்தை வாங்குற மாதிரி காமிச்சிடுறாங்க. அதுலேயும் வந்து என்னென்னா அப்படின்னா வந்து இன்றைக்கி எப்படியோ சுதாகர்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாயை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி அவங்க போனால் அவர் வந்து 60 லட்சம் தான் தர முடியாது, 20 லட்சம் தரேங்கிறாரு. ஏதோ பேரெல்லாம் பேசி அவரை வந்து கொஞ்சம் அவரோட ஈகோவோட விளையாடி இல்லை வெளில தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கப்படுவீங்க தெரியுமாலாம் பேசினதுக்கப்புறமா சரின்னு 50 லட்சத்தை கொடுத்துட்றாரு. 41 லட்ச ரூபா கடனை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க காசில் வந்து வேலை செஞ்சவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்தா செடியன் பரவாயில்லம்மா இனிமேல் நீ வீட்டிலே இருக்க போகிற எங்களை பார்த்துக்க போகிற அப்படின்ட்டாங்க. பாகியலட்சுமி இல்லத்தரசியின் கதைன்னு ஆரம்பித்து திருப்பி பாகியலட்சுமி ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் முதலாளியாக மாறி இப்போ திருப்பி இல்லத்தரசியாகி வீட்டில் உட்காந்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் உழைச்சதுக்கு ஒரு 7-8 லட்ச ரூபா கையில் தேரிச்சுங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் இதில் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவங்களுடைய மனநிலையை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்புறம் என்ன தான் அந்த கதையுடைய சாராம்சங்கிறது நமக்கு இன்னும் புரியவே இல்லை. இழுத்து தள்ளி கொண்டு போயிட்டு கடைசியில் குடும்பத்தில் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டே எழில் கூட இப்போ அவங்க அம்மாவை புரிஞ்சிக்காத மாதிரி ஆகிட்டார். என்ன நடக்குது இந்த கதையில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா? இன்னும் இழுத்து தள்ளி போயிட்டே இருக்கிறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள்.